சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று ஆதரவளிக்கும் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தால் திருமாவளவனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க விஜய் முடிவு செய்துள்ளாராம். இதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்த பிறகும் நேரில் சென்று விஜய் நன்றி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முடியும் என்று தேர்வு இருக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை இல்லாமலேயே என்னை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்வது தவறு. அது மக்களின் நம்பிக்கை பெற்றதாக ஆகாது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள், தனிப்பெரும் கட்சியை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பின்னால் இருந்து அதற்கு பல முட்டுக்கட்டைகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வெளித்தோற்றத்தில் விஜயை ஆதரிப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு எல்லோரும் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலையாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை தெரிவித்துவிட்டு மத்தியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுநருக்கு அழுத்தம் தருகிறது என்று சொல்கிறார்கள். அதிலும் உண்மை இல்லை. நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களின் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். 2 கம்யூனிஸ்டுகள் நான் ஒட்டுமொத்தமாகத்தான் முடிவெடுப்போம் என்று சொன்ன திருமாவளவன் இன்று ஏன் தயங்குகிறார்? என்ன பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆக இவர்களெல்லாம் தங்களது அரசியல் லாபத்திற்காக, சுயலாபத்திற்காக முடிவுகளை எடுத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பழி சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அதே போல் காங்கிரஸ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து தனது நட்பை முறித்துக் கொண்டு இன்று அவர்களே எத்தனை எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்ற ஒரு எண்ணிக்கை இல்லாமல் ஹைதராபாத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆக எல்லோரும் சுயநலத்திற்காக தங்களது அரசியல் நகர்வை செய்துவிட்டு ஆளுநர் மீதோ பாரதிய ஜனதா கட்சியின் மீதோ பழியை சுமத்துவது சரியல்ல. அதனால் நான் இந்த விளக்கத்தை அளிக்கிறேன். நன்றி.